வணக்கம். உலகத்துல எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையும் வீட்டு பட்ஜெட்டையும் ஆட்டம் காண வைக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? குறிப்பா பெட்ரோல் விலை, தங்கம் வாங்குறது, இதுக்கெல்லாம் உலக அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க இந்த விளக்க தொகுப்புல அத பத்தி ரொம்ப தெளிவா சுவாரஸ்யமா பார்க்கலாம். முதல்ல ஒரு ஆச்சரியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம வீடுகள்ல கல்யாணம்னா உடனே நகை கடைக்கு தான் ஓடுவோம் இல்லையா? ஆனா ஒரு வருஷத்துக்கு கல்யாணத்துக்கு தங்கம் வாங்குறத நிறுத்தி வைங்க அப்படின்னு நம்ம பிரதமர் ஏன் மக்கள் கிட்ட கேட்கணும்? பல 100 வருஷமா இருக்கிற ஒரு பழக்கத்தை திடீர்னு ஏன் தற்காலிகமா நிப்பாட்ட சொல்லாரு? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க முடியும்? இத புரிஞ்சுக்க இந்த 5 விஷயங்கள நாம பார்க்க போறோம். பிரதமரோட கோரிக்கை என்ன? உலகளாவிய எண்ணெய் நெருக்கடி அது எப்படி எரிபொருள் விலைய பாதிக்குது? அந்நியச் செலாவணிய சேமிக்க வேண்டிய அவசியம், அப்புறம் சமையல் எண்ணெய் மற்றும் விவசாயம். சரி, விஷயத்துக்கு வருவோம். பிரதமரோட கோரிக்கை. சமீபத்துல தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த வலியுறுத்தினாரு. அதாவது கொரோனா சமயத்துல நாம எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணோம், ஆன்லைன் மீட்டிங்ஸ் நடத்தணும், ஞாபகம் இருக்கா? அந்த பழக்கங்களை இப்போ மறுபடியும் நாம தொடங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. தேவையில்லாம பயணம் செஞ்சு பெட்ரோல் டீசலை வீணாக்காம இருக்கிறது இப்போ நாட்டு நலனுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அவர் பேசினதுலயே எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்ன தெரியுமா? அடுத்த ஒரு வருஷத்துக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்காகவோ அல்லது வேற சுப நிகழ்ச்சிகளுக்காகவோ தங்கம் வாங்குறத மக்கள் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கணும்னு ஒரு வலுவான கோரிக்கையை அவர் முன் வச்சாரு. இப்படிப்பட்ட ஆடம்பர செலவுகளை தவிர்க்க சொல்றதுக்கு பின்னாடி ரொம்பவே சீரியஸான ஒரு பொருளாதார காரணம் இருக்கு. அது என்ன காரணம் தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் உலக வரைபடத்தை உத்து பார்க்கணும். அதுதான் நம்ம 2வது டாபிக், உலகளாவிய எண்ணெய் நெருக்கடி. இப்போ மேற்கு ஆசியால நடந்துட்டு இருக்கிற போருனால மிக முக்கியமான கடல் வழி போக்குவரத்து பாதைகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஹார்மூஸ் ஜலசந்தின்னு சொல்லப்படுற வழி மூலமாதான் உலகத்துடைய மொத்த எண்ணெய் தேவையில சுமார் 20% கடந்து வருது. அங்க இப்போ நிலவர பாதுகாப்பற்ற சூழல் சர்வதேச சப்ளை செயினையே மொத்தமா ஆட்டம் காண வச்சிருக்கு. இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெருக்கடிக்கு முன்னாடி சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு $70 இருந்துச்சு. ஆனா இப்போ அது $126, அதாவது கிட்டத்தட்ட டபுள் மடங்கு உயர்ந்திருக்கு. நினைச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான விலை உயர்வு எந்த ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையும் ஆட்டம் காண வச்சிடும். சரி, இதனால நமக்கு என்ன பாதிப்பு? அதுதான் அடுத்த பகுதியான எரிபொருள் விலை மீதான தாக்கம். சர்வதேச அளவுல விலை இவ்ளோ ஏறினதால நம்ம இந்திய எண்ணெய் நிறுவனங்களான இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனங்களுக்கு மாசம் சுமார் 30,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுதுன்னு தரவுகள் சொல்லுது. 30,000 கோடி இவ்ளோ பெரிய தொகைய தொடர்ந்து சமாளிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உலகளாவிய இந்த பெரிய அதிர்ச்சியிலிருந்து நம்மை காப்பாத்த இப்போதைக்கு அரசாங்கமும் எண்ணெய் நிறுவனங்களும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 24 ரூபாயும் டீசலுக்கு 30 ரூபாயும் நஷ்டத்தை அவங்களே ஏத்துக்கறாங்க. ஆனா இந்த சுமைய எவ்வளவு காலத்துக்கு தான் தாங்க முடியும்? அதனாலதான் கூடிய சீக்கிரமே பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 4 முதல் 5 ரூபாய் வரை உயர வாய்ப்பு இருக்குன்னு செய்திகள் வருது. இவ்ளோ விலை கொடுத்து சர்வதேச அளவுல எண்ணெய் வாங்கணும்னா நம்ம கிட்ட பணம் வேணுமே. அதுதான் நம்ம 4வது தலைப்பு, அந்நிய செலாவணியை சேமித்தல். அந்நிய செலாவணி, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம தேசத்தோட குடும்ப சேமிப்பு கணக்கு மாதிரி. வெளிநாட்டிலேருந்து பெட்ரோல், தங்கம், உரம் இதையெல்லாம் வாங்க நம்ம இந்திய ரூபாயை கொடுக்க முடியாது, டாலர் தான் கொடுக்கணும். உங்க குடும்ப பட்ஜெட்டை நினைச்சு பாருங்க. திடீர்னு பெட்ரோல் செலவு 2 மடங்கு ஆச்சுன்னா பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ண நம்ம வேற எங்கேயாவது செலவை குறைப்போம் இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். 1, உலகளவுல கச்சா எண்ணெய் விலை கடுமையா உயருது. 2, அதனால கட்டாய தேவையான எண்ணெய வாங்க இந்தியா அதிக டாலரை செலவழிக்க வேண்டியிருக்கு. 3, இந்தியாவில தங்கம் முழுமையா வெளிநாட்டு பணத்தை கொடுத்துதான் இறக்குமதி செய்யப்படுது. அதனால தங்கம் வாங்குறத மக்கள் நிறுத்தினா அந்த பணம் நாட்டின் கஜானாவிலே மிச்சமாகும். அந்த சேமிப்பை கொண்டு அத்தியாவசியமான பெட்ரோலியம் பொருட்களை வாங்கலாம். இப்ப புரியுதா அந்த கோரிக்கைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம்? இந்த குடும்ப பட்ஜெட் உதாரணம் தங்கம், பெட்ரோலுக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம 5வது பகுதியான சமையல் எண்ணெய், விவசாயத்துக்கும் இது பொருந்தும். நாம தினசரி சமையலுக்கு பயன்படுத்துற எண்ணெய குறைக்கிறது மூலியமாவும் வெளிநாட்டு நாணயங்களை மிச்சப்படுத்தலான்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்தியா சமையல் எண்ணெய்க்காகவும் அதிகமா வெளிநாடுகளைத்தான் நம்பியிருக்கு. இத குறைக்கிறது வெறும் தேசபக்தி செயல் மட்டும் கிடையாது, தேசிய கருவூலத்துக்கும் நல்லது, நம்ம குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல விவசாயத் துறையிலும் ஒரு பெரிய மாற்றம் தேவை.
வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற ரசாயன உரங்களின் பயன்பாட்டை விவசாயிகள் பாதியாக குறைக்கணும். மீதி 50%க்கு ரசாயனத்துக்கு பதிலா இயற்கை விவசாயத்தை நோக்கி மாறணும்னு கேட்டிருக்காரு. இதன் மூலமா நம்ம பொருளாதார பற்றாக்குறைய குறைப்பதோடு மட்டுமில்லாம நம்ம பூமாதேவியையும் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். சரி, நாட்டு நலனுக்காக முன்வைக்கப்பட்ட இந்த எல்லா நடவடிக்கைகளையும் ஒட்டுமொத்தமா ஒரு வாட்டி பாப்போம். வீட்ல இருந்தே வேலை செய்வதை மீண்டும் தொடங்குவது, கல்யாணத்துக்கான தங்கம் வாங்குவதை 1 வருடம் நிறுத்துவது, பெட்ரோல் டீசலை சிக்கனமாக பயன்படுத்துவது, சமையல் எண்ணெயை குறைப்பது, அப்புறம் இயற்கை விவசாயத்திற்கு மாறுவது. தினமும் நாம செய்யற இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு மாபெரும் உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சியிலிருந்து நம்ம நாட்டை பாதுகாக்க முடியும். மேற்கு ஆசிய போர் நெருக்கடி எந்த அளவுக்கு நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் நம்ம சமையலறை வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கறத இந்த விளக்க தொகுப்பு ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு. இது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. உலகளாவிய மோதல்கள் நம்ம உள்ளூர் பொருளாதாரத்தை மாத்தி அமைக்கும் போது உங்களோட குடும்பம் அதன் அன்றாட பட்ஜெட்டை எப்படி மாத்தி அமைக்க போகுது? நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் இந்த உலகத்தோட எப்படி இணைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு விடையே நீங்களே தேடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான விளக்க தொகுப்பில் சந்திப்போம்.